யார் இந்த சித்திரகுப்தன் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், யம தர்மராஜனுடைய அந்த சபையிலே அவருடைய அசிஸ்டண்டா இருக்கக்கூடியவர். அதாவது நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய ஒரு கணக்கு பிள்ளையாக உட்கார்ந்திருப்பவர் தான் சித்திரகுப்தர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த சித்திரகுப்தன் எப்படி தோன்றினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் குறித்து பலவிதமான வரலாறுகள் சொல்லப்படுகின்றன. நமக்கு புராணோக்தமா பார்க்கும் பொழுது ஒரு முறை பார்வதி அன்னையானவள் விளையாட்டாக ஒரு சித்திரத்தை வரைந்து கொண்டிருந்தாலும், ஒரு குழந்தையினுடைய ஒரு வடிவத்தை, ஒரு ஆண் குழந்தையினுடைய ஒரு வடிவத்தை சித்திரமாக வரைந்தாராம். அப்படி வரைந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே பரமேஸ்வரனானவர் வருகிறார். அந்த சித்திரத்திலே பரமேஸ்வரனுடைய மனமானது லயிக்கிறது. அந்த நேரத்துல பரமேஸ்வரனுக்கு ஞாபகத்துக்கு வந்துதான், தர்மராஜன் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும், இந்த உலகத்திலே அந்த மனிதர்களினுடைய பாப புண்ணிய கணக்குகளை எழுதி சரியாக இவர்களை நரகத்திற்கு அனுப்ப வேண்டும், இவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் எல்லாம் சொல்றா இல்லையா, அதற்கு எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு கேட்டது ஞாபகத்துக்கு வந்துதான். உடனடியாக அந்த உருவத்தை பார்த்து விட்டு, அதாவது பார்வதி அன்னையானவள் வரைந்த அந்த சித்திரத்தை பார்த்து இறைவனானவர் தன்னுடைய மூச்சு காற்றினை அந்த சித்திரத்தின் மேல் செலுத்தினாராம். அதன் மூலமாக அதிலிருந்து உயிர் பெற்று வந்தவர் தான் இந்த சித்திரகுப்தன் அப்படின்னு சொல்லுவார். சித்து அப்படின்னு சொன்னா மனம் அப்படின்னு சொல்லுது, சித்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மனம் என்பதுதான் சித் அப்படிங்கிறது குறிக்கும். அதே மாதிரி குப்தா அப்படின்னு சொன்னா மறைவாக அப்படின்னு அர்த்தம். அதாவது மனதிலே மறைவாக தோன்றக்கூடிய அந்த பாவ கணக்குகளையும் சரி, மனதார செய்யக்கூடிய அந்த புண்ணிய கணக்குகளையும் சரி, இவர் சரிவர எழுதி வைப்பதால் தான் இவருக்கு சித்திரகுப்தன் என்று பெயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா இவருக்கு காஞ்சிபுரத்திலே தனியாக ஆலயம் என்பது உண்டு, இன்னும் தேனி மாவட்டத்திலும் இவருக்கு ஆலயங்கள் என்பது உண்டு. இது போக சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திலே அந்த சிவகாம சுந்தரி அம்மன் சந்நிதிக்கு அருகிலேயே பார்த்தோம்னா இவருடைய ஆலயமானது, அதாவது இவருக்கு தனியாக ஒரு சன்னதியானது மேற்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம சித்திரகுப்தரை எதுக்கு வழிபடணும்னு சொன்னா, நிறைய பேர் எப்படி நினைச்சுப்பான்னா, ஐயா நான் செய்யற பாவ கணக்குகள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி எழுதுப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிப்பா. அதுபோல் இல்லாமல், நான் இனிமேல் பாவமே செய்யாமல் வெறும் புண்ணியமாக செய்ய வேண்டும், நீ எழுதுகின்ற கணக்கிலே என்னுடைய புண்ணிய கணக்கானது ஏறிக்கொண்டே செல்ல வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு நைவேத்தியமாக என்ன சொல்லுவான்னு சொன்னா இந்த சித்திரான்னங்கள் தான். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, அதனால இந்த கலவ சாதம் எல்லாம் கலந்துட்டு போய் மொட்டை மாடியில உட்காந்து சாப்பிடணும்னு சொன்னோம் இல்லையா, அதையே நாம் சித்திரகுப்தனுக்கும் நைவேத்தியம் செய்துவிட்டு மாடியிலே அந்த நில ஒளியிலே அமர்ந்து கொண்டு சாப்பிட வேண்டியது.